ஆமா பாருமா, இந்த 50 ஏக்கரும் நம்ம இடம்தான். அங்க பார். அங்கிள், அடுத்தது இருக்கே மெயின் பிக்சர் இனிமே தானே. வாங்க போவோம், வா. வாமா, வாங்க போலாம். ஆமா, இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். எவ்வளவு போட்டோ வேணுமோ எடுத்துக்கங்க. எடு. அங்கிள், ஏன் இந்த இடத்த மட்டும் ரொம்ப முக்கியமான இடம்னு சொல்றீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, இந்த இடம் தான் சூரிய வம்சம் குடும்பத்தோட பூர்வீக நிலம். எங்க அண்ணி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, இந்த இடத்துலதான் எங்க அண்ணன் செல்வ கணபதிக்கு நினைவேல்ல கட்ட போறாங்களாம். அதனாலதான். என்னம்மா போட்டோ எடுக்கிறது நிறுத்திட்டு என்னையே பார்த்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல அங்கிள், நீங்க சொல்லுங்க. இத பாருமா, இத சுத்தி இருக்கிற எல்லா இடமும் எங்க இடம் தான். இந்த ஊர்ல பெரும்பாலான நிலங்கள் எங்க நிலம் தானே வச்சுக்கயே. அப்புறம் எப்படி அங்கிள் இந்த நிலமெல்லாம் மத்தவங்க கைக்கு போச்சு? சொத்தை பிரிச்சதுல கொஞ்சம் போச்சு, எங்க அப்பா தாத்தாலாம் தானமா கொடுத்ததுல கொஞ்சம் போச்சு. மிச்சம் இருக்கிறது இந்த சூரிய வம்ச வீடும் அவங்க நிலமும் மட்டும்தாமா. அது ஒரு பெரிய சோக கதை. இதுல ஏன் சொத்தும் சேர்ந்து போச்சு. அது எப்படி அங்கிள்? சூரிய வம்சம் நல்லா இருக்கு, உங்க நிலம் இல்ல. எல்லாம் விளையாட்டா போச்சுமா. விளையாட்டா போயிடுச்சா? என்ன அங்கிள் சொல்றீங்க? ஆமாம்மா, சீட்டு விளையாட்டுல கொஞ்சம் போச்சு, மங்காத்தால கொஞ்சம் போச்சு, ரேஸ் விளையாண்டதுல கொஞ்சம் போச்சு, மிச்சம் கொஞ்சம். சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்க, உங்ககிட்ட நான் என்னத்த சொல்றது? இந்த நிலத்தை பத்தி சொல்லுங்க அங்கிள். இதையே தரிசா போட்டு வச்சிருக்கீங்க, உபயோகமா ஏதாவது பண்ணலாம்ல? இப்ப தரிசா இருக்குமா இது? நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ எங்க அப்பா தாத்தா எல்லாம் இதுல பயிர் வச்சது என் கண்ணாலே நான் பாத்திருக்கேன். இப்ப மழை இல்ல, தண்ணி இல்ல, அப்படியே தரிசா கிடக்கு. இத ஏன் இப்படியே போட்டு வச்சிருக்கேன்னு கேட்டீல்ல? இத வித்து நான் ஒரு பெரிய கோடீஸ்வரனா ஆகிறதுக்கு ஒரு பெரிய சந்தர்ப்பம் கிடைச்சதுமா. அது மட்டும் நடந்திருந்துச்சு, சூரிய வம்சம் வீட்டுக்கு பக்கத்திலேயே சூரிய வம்சம் பார்ட் 2 ஒரு வீட்டை கட்டிருப்பேன். ஜஸ்ட் மிஸ். என்ன அங்கிள் சொல்றீங்க? ஆமாமா, எல்லாம் எங்க அண்ணியால கெட்டு போச்சு. ஆனா இது அவங்க நல்லன்னு சொன்னீங்களே அங்கிள். சொல்லிட்டேனா? நான் சொல்லிட்டேனா? ஓஹோ, இப்படித்தான் என் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம ஏதாவது ஒண்ணு சொல்லிடுறேன். இதுக்காக தான் நான் பொய்யா பேசுறது. பேச்சு வாக்கில நான் சொல்றதெல்லாம் நீ ஞாபகம் வச்சிருந்த மாதிரியே இந்த நிலமெல்லாம் தான் நிலம் தானே எங்க அண்ணி ஞாபகம் வச்சிருக்கியே, அதான் பிரச்சனையே. இப்ப நீ சாதாரணமா சிரிக்கிற. 1 கோடி ரூபாய் பணம் கைக்கு வரத்துக்கு ஒரு நொடிக்கு முன்னாடி வராம போனா எப்படி இருக்கும்? ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டத்துக்கு ஒரு நொடிக்கு முன்னாடி என் கல்யாணம் நின்னு போயிருந்தா கூட நான் இவ்வளவு சங்கடப்பட்டிருக்க மாட்டேனே. என்ன நடந்துச்சுன்னா, என்னையா என்னென்னமோ சொல்ற? யோசிக்காதீங்க, நீங்க எவ்வளவோ பண்ணிருக்கீங்க. இத பண்ண மாட்டீங்களா சின்ன முதலாளி? சின்ன முதலாளியா? நானா? என்னையா சொல்ற? இந்த ஊருக்கே செல்வ கணபதி பெரிய முதலாளினா சின்ன முதலாளி யாரு? நீங்க தானே? சொல்லுங்க, நீங்க தானே? ஆமாயா, இந்த ஆங்கிள் நானே யோசிக்கலையே. இங்க எல்லாமே உங்க நிலம் தானே சின்ன முதலாளி? இந்த ஊர்ல எல்லார்கிட்டையும் நான் சொல்ற டயலாக் நீ என்கிட்டயே சொல்றிய? உங்க தாத்தா நிலம் உங்க நிலம் இல்லையா? ஓ, இடையில அப்பா பெரியப்பா சித்தப்பான்னு ஏகப்பட்ட பேர் வந்து போயிருக்காங்களா? அவங்களெல்லாம் என்ன பண்றது? அட, இதெல்லாம் ஒரு காரணமா? மூலப்பத்திரத்தை கொண்டு வாங்க சின்ன முதலாளி. சென்னையில இருந்து வசமா ஒரு பார்ட்டி சிக்கி இருக்கு. வித்தா கோடி கணக்குல பணம் பார்க்கலாம். அன்னபூர்ணி அம்மாவுக்கு விக்க மனசு இல்ல, அந்த பார்ட்டிக்கு இடத்த விட மனசு இல்ல. கொஞ்சம் பிரச்சனை ஆகி போச்சு. இடையில
நாம பூந்தோம்னா கோடி கணக்குல பணம் பாத்திரலாம். என்னையா சொல்ற? ஆமா சின்ன முதலாளி, நீங்க போய் மூலப்பத்திரத்தை மட்டும் லவுட்டிட்டு வாங்க. ஒரே நாள்ல கோடி ரூபாய் சின்ன முதலாளி. அதை எண்ணி முடிக்கவே பல நாள் ஆகும். அன்னியோட என் ஜோலி முடிஞ்சு போயிடும். அதை நினைச்சு பாத்தியா? 1 கோடி ரூபாயா? 1 கோடி ரூபாய் நினைக்கவே ஆசையா தான் இருக்கு. ஆனா எங்க அன்னிக்கிட்ட போய் மூலப்பத்திரத்தை திருடுறதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏதோ அப்பப்ப சின்ன சின்னதா திருட்டு பண்ணுவேன். அதையும் நான் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் தான் எடுத்தேன்னு எங்க அண்ணி கண்டுபிடிச்சிருவாங்களே. இப்போ என்ன செய்யறது சின்ன முதலாளி? உனக்கு மூலப்பத்திரம் தானே வேணும்? ஆமா. என்கிட்ட கொஞ்சம் பழைய பத்திரங்கள்லாம் இருக்கு. அதையெல்லாம் கொண்டு போய் கொடுத்து இதான் மூலப்பத்திரம்னு சொல்லி முதல்ல கொஞ்சம் அட்வான்ஸா வாங்கிடுவோம். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி நாம கம்பெனி இட்டுடுவோம். எப்படி? கரெக்டா பணம் வாங்குற நேரத்துல வந்துச்சுமா எங்க அண்ணி. அப்புறம் அங்கிள் கதை கேட்கிற சுவாரஸ்யம். அப்புறம் என்ன, அதே வீட்டுல தினம் தினம் பிச்சம் பின்னி படல் எடுத்துட்டு இருக்க. ஆமா அங்கிள், இவ்ளோ நடந்தும் உங்களை எப்படி வீட்ல சேர்த்துக்கிட்டாங்க? இது என்ன ஒரு வாட்டியா 2 வாட்டியாமா? 10 வாட்டிக்கு மேல ஆகி போச்சு. அவங்களுக்கு அது பழகி போச்சு, எனக்கும் இது பழகி போச்சு. ஏதோ எங்க அண்ணன் மேல இருக்கிற மரியாதையால என்ன விட்டு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோயேன். ஆனா நீங்க ஏதாவது ஒழிச்சு சாப்பிடலாம்ல அங்கிள்? என்னம்மா பொசுக்குன்னு இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்ட? இவ்வளவு நேரம் இந்த பொண்ணு தான் நான் சொல்றதையெல்லாம் கேட்டுட்டு இருந்துச்சு. இப்படி அபசகுணமா ஏதாவது ஒரு வார்த்தையாவது பேசிச்சா? அமெரிக்கால இருந்து வந்து பொண்ணுங்கிற ஒரு பெரிய மனுஷகிட்ட எப்படி பேசுறது கூட தெரியல உனக்கு. என்னம்மா திடீர்னு வேலையில மும்முரமாயிட்ட? சொன்னனே அங்கிள், டாக்குமெண்ட்ரி பண்றேன்னு. அட என்னம்மா நீ எத்தனையோ இடம் காமிச்ச, அதையெல்லாம் ஒரு போட்டோ 2 போட்டோ தான் எடுத்த. இந்த இடத்த மட்டும் வளைச்சு வளைச்சு போட்டோ எடுக்கிற. உங்க ஞாபகார்த்தமா அங்கிள். ஏன் ஞாபகார்த்தமாவா? ஐயோ, நான் நல்லத்தனமா இருக்கேன். விட்டா போஸ்டர் அடிச்சுட்டு தான் போவீங்க போல. போங்க அங்கிள், உங்களுக்கு எப்பவும் காமெடி தான். நீ பேசுறதெல்லாம் ரொம்ப கியூட்டா இருக்கணும். நிஜமா உன் கூடவே இருக்கணும் போல தோணுது. இந்த சோஷியல் மீடியா உலகத்துல நம்ம எப்பவும் ஒன்னாதான் இருக்க போறோம். கரெக்ட். என் ஆசையெல்லாம் நான் போறதுக்குள்ள உன்னையும் பிரதரையும் சேர்த்து வைக்கணுங்கிறது தான். அது யாரு பிரதர்? ஏன் சேர்த்து வைக்கிறோம்? இங்க என்ன நடக்குது? போங்க அங்கிள், உங்களோட ஒரே காமெடி தான். வா. ரொம்ப ஈஸியான கேம். 2 தீக்குச்சி, 1 தீப்பெட்டி, 1 ரூபா காயின். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆட என்னம்மா நீ ஏதோ வீர விளையாட்டு நினைச்சு நானும் வேகமா வந்துட்டேன். நீ பாட்டுக்கு தீக்குச்சி தீப்பெட்டின்னு சொல்லிட்டு இருக்க. உனக்காக வேணா விளையாட்டு நான் பாக்குறேன். ஆனா என்ன விளையாட சொல்லக்கூடாது. வாங்க வாங்க எல்லாரும் விளையாடலாம். இவ்வளவு தானே? இதெல்லாம் ஒரு பெரிய விளையாட்டா? இதெல்லாம் ஈஸியா பண்ணிடலாமா? அங்கிள் வெயிட் வெயிட், இது இல்ல கேம். இனிமேதான் கேமே ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த சாஞ்சு நிக்கிற தீக்குச்சி கீழே விழாம அந்த காயினை எடுக்கணும். அதான் கேம். நான் தான் ஓபனிங் சொல்லிட்டேன். நான் தான் ஓபனிங். என்னமோ வீர விளையாட்டு தான் விளையாடுவேன்னு சொன்னீங்க. சொல்லிட்டேனா? அது ஒரு ஃப்ளோல சொல்லிருப்பாமா. அதெல்லாம் எரேஸ் பண்ணிடு. இப்ப விளையாடுறேன் பாரு. ப்ரோ, அதான் முடியலல்ல, கிளம்புங்க. டேய், நீ என்ன பண்ண போற? நான் பார்க்க தானே போறேன். நான் எடுக்கவா? பார்க்கிறதுக்கு ஈஸியா தான் இருக்கு. சங்கரா,
இதெல்லாம் புத்திசாலிங்க விளையாடுற விளையாடுறா. நீயோ உங்க அண்ணனோ இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணலாமா? நீங்க மட்டும் இதுல ஜெயிச்சிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் நான் திருந்திடுறேன். சித்தப்பா சும்மா இருங்க, நான் இப்ப எப்படி விளையாடுற மட்டும் பாருங்க. பாரு, ஏதோ ஜல்லிக்கட்டு காளை அடக்க போற மாதிரி கையெல்லாம் முறுக்கி விட்டுட்டு வரான். விளையாடுற. சித்தப்பா பேசாம இருங்க. என்னம்மா மருமகளே, என்ன உத்து பாத்துக்கிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல மாமா, போயும் போயும் ₹1 இவ்ளோ கஷ்டப்படணுமான்னு யோசிச்சேன். ஓ, நல்லா சமாளிக்கிற. உன்னால முடியல, நீ எல்லாம் தோத்த கேஸ். போய் உன் புருஷன் பக்கத்துல நெல்லு, அதான் உனக்கு பனிஷ்மெண்ட். அப்புறம் பெரிய மருமகளே, நீ என்னமா யோசிச்சுட்டு இருக்க? நான் ஒண்ணுமே யோசிக்கல மாமா. நல்ல வேளை, நீ யோசிச்சா எனக்கு தான் டேஞ்சர். நீ யோசிக்கவே கூடாது. அப்போ இந்த சூரிய வம்சம் வீட்ல என்ன ஜெயிக்க ஆளே இல்லையா? சிஸ்டர், நான் இருக்கேன். வாங்க ப்ரோ. அண்ணே, என்னென்ன பண்ற? இதுக்கு முன்னாடி நீ ₹1 பார்த்ததே இல்லையா? இதுல என்னமோ ட்ரிக் இருக்கு, அதான் யோசிக்கிறேன். அண்ணே, ஒண்ணு விளையாடு, இல்ல அப்படி போய் ஓரமா நின்னு யோசி. நான் ஜெயிச்சிட்டா சிஸ்டர் மனசு கஷ்டப்படுமோன்னு யோசிக்கிறேன். ஐடியா. என்னம்மா, இன்னொரு ₹1 காயினை கொண்டு வந்துடலாங்கிறியா? ஐயோ அமெரிக்கா பொண்ணு, இதுக்கா இவ்வளவு பில்டப் கொடுத்த? ஆக்சுவலி ₹1 காயினுக்கு பதிலா $US வச்சிருந்தா ஈஸியா எடுத்திருப்பேன். ஓ, இது நல்லா இருக்கே. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. அப்போ என்ன ஜெயிக்க இங்க யாரும் இல்லையா? ஏன் இல்ல, எங்க வீட்டு சிங்கக்குட்டி ஒருத்தன் இருக்கானே. டேய் சந்துரு, நீ விளையாடுறா. இல்ல, இத்தனை பேர் ஜெயிக்காதப்போ நான் மட்டும் ஜெயிச்சு உங்க மனசெல்லாம் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு பாக்குறேன். தட்ஸ் ஓகே. டேய், நீ நல்லா வருவடா. இன்னும் வளர்ந்து வச்சுக்க, பேச்சுல என்னையே மிஞ்சிடுவ. சோ நான் தான் ஜெயிச்சேன். என்ன மறந்துட்டியேம்மா? நீங்களா? மை காட், நீங்களும் கேம்ல கலந்துக்க போறீங்களா? சாரதா, சூப்பர் அண்ணம்மா, கலக்கிட்டீங்க.
இருக்கிற டிக்கெட் பத்தாதுன்னு இன்னும் 2 டிக்கெட்டா? டேய், இன்னும் எத்தனை பேரா வர போறீங்க? அப்பா அம்மா, நீங்க எங்க இங்க? முதல்ல அவங்கள உள்ள வர சொல்லுமா. வாசல்லே நிக்க வச்சா பேசுவேன். உள்ள வாங்க. உள்ள வாங்க. ஒரு வீட்டுக்குள்ள இத்தனை பேரான பயந்துருச்சு போல இருக்கு இந்த பொம்பளை. எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இதுல ஒருத்தி ஓடி வேற போயிட்டா. அவளும் இருந்து 2 பிள்ளைய பெத்து போட்டிருந்தானா கிழிஞ்சுது. என்னம்மா அப்படி பாக்குற? இல்லம்மா, அது அது அந்த சூரிய வம்சம் குடும்பம் இருக்கே, இப்போ நினைச்சா கூட எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. ஒரு பொண்ணுக்கு உயிரோ மானமோ ரொம்ப முக்கியம் இல்லையா? சொல்லுமா, ஏன் யோசனையாவே இருக்க? இல்ல, அது அது ஆட என்னம்மா அது அதுன்னு சொல்லிட்டே இருக்கே தவிர விஷயத்தை சொல்ல மாட்டேங்கிறியே. ஏதாவது சொல்லு. ஆமா, நீங்க யாரு? அட பாவி, முதல் கேள்வியே வா. நான் யாருன்னா இந்த வீட்லயே. அனு, முதல்ல அவங்கள குளிச்சிட்டு வர சொல்லுமா. சாப்பிட்டுட்டு மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நோ நோ, முதல்ல உங்க எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், அப்புறம் தான் மத்ததெல்லாம். அம்மா, இவங்க தான் அன்னபூர்ணி அம்மா. சுத்தி இருக்கிற கிராமத்துக்கு இவங்க தான் அண்ணம்மா. இப்போ எனக்கும். இவங்க சண்முகா அங்கிள். வணக்கங்க. இவங்க ராஜி அம்மா. வணக்கம். இவங்க ஜெயந்தி அம்மா. வணக்கம். அம்மா, இவங்க சூர்யா சாம். இவங்க 2 பேரையும் தான் நம்ம சென்னையில பார்த்தோமே. அம்மா, உன் பாஸ்வேர்டு கிடைச்சதா? கிடைச்சிருச்சுமா. அனு தான் ஹெல்ப் பண்ணா. ஆமா, சென்னையில ஏதோ பாஸ்போர்ட் தொலைஞ்சதுன்னு சொன்னீங்களே, அது என்ன? அனு, நீ சொல்லுமா. இது சந்துரு, ராஜி அம்மாவோட பையன். வணக்கம். வணக்கம். அம்மா, என் பேர் சுப்பிரமணியம். இது என் ஒய்ஃப் புஷ்பா. நாங்க சென்னையிலேருந்து வரோம். நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. எல்லார் பேரையும் சொல்லி அனு இன்ட்ரோடியூஸ் பண்ணா. ஆனா உண்மையை சொல்லணும்னா யார் பேருமே என் மனசுல நிக்கல. 2-3 நாள் பழகினாதான் எல்லார் பேருமே மைண்ட்ல ஏறும். அதுக்கு என்னங்க, 4 நாள் இருந்துட்டு போங்க, எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். மா, எவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க. நீங்க உங்க குடும்பம் என் கண்ணே பற்றும் போல இருக்கு. கண்டிப்பா சுத்தி போடுங்க. உண்மையை சொல்லணும்னா நாங்க அனுக்கு ஃபோன் பண்ணோம். அவ போனே எடுக்கலையா, என்னவோ ஏதோன்னு ரொம்ப பயந்து போயிட்டோம். ஆனா இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது நிலைமையே டோட்டலா தலைகீழா இருக்குன்னு. அதான் சொல்லுவாங்களே, எதையும் தீர விசாரிச்சுதான் முடிவு எடுக்கணும்னு. அதுக்கு அர்த்தமே இப்பதான் புரிஞ்சுது. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், அனுவும் இந்த வீட்ல ஒருத்தி தான். ஒரே நாள்ல எங்க கூட அவ்வளவு ஒட்டிக்கிட்டா. அனு, ஒரு முக்கியமான ஆளை நீ அறிமுகப்படுத்தலையே. ஆமாமா, ரொம்ப முக்கியமானவங்க. சாரதா அம்மா. வணக்கம்மா. வணக்கம். இவங்க தான் அண்ணம்மாவுக்கு எல்லாமே. அனு, நாங்க குளிச்சிட்டு வந்துடுறோம், அப்புறம் சாவகாசமா பேசிக்கலாம். அனுமா, நீ இந்த ஊர்ல எப்படி இருக்கியோ என்னவோன்னு எனக்கும் அம்மாக்கும் பயங்கர டென்ஷன். ஆனா இவங்க எல்லாரும் உன்னை போயிடுறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை நேர்ல பார்த்து நானே சொல்லணும்னு நினைச்சேன். நீங்களே வந்துட்டீங்க. உங்க பொண்ணை நீங்க நல்லா வளர்த்திருக்கீங்க. அவளை பார்த்தாலே யாருக்குமே பிடிச்சு போயிடும். சரி, நீங்க குளிச்சிட்டு வாங்க. நீ மட்டும் என்னம்மா, அன்னைக்கு பாஸ்போர்ட் காணுங்கிற பதற்றத்திலயும் என்ன உடம்பு பாத்துக்கோன்னு சொன்னியே. இவ எல்லார்கிட்டயும் நல்லா பழகுவா. ஆனா என்கிட்ட மட்டும். இது என்ன இது என்ன இங்க என்ன நடக்குது? அவன் என்ன சொன்னா, நீ என்ன சொன்ன? ஒண்ணுமே புரியல. அம்மா, நான் இங்க தங்கி இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரக்கூடாதா? அனுமா, அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். சரி, வாங்க போலாம், வாங்க. மீரா, டேக் கேர் ஆஃப் தி ஆஃபீஸ். ஓகே சார். ஏதாவது ஹெல்ப் பண்ணுனா சந்திரபிரகாஷ் கால் பண்ணு. ஹி வில் ஹெல்ப் யூ.
ரொம்ப முக்கியமான விஷயம்னா மட்டும் எனக்கு கால் பண்ண. அதர்வைஸ் நீயே மேனேஜ் பண்ணிக்கோ. ஷியோர் சார். எனிதிங் எல்ஸ் மீரா? சார், அந்த ஜப்பான் கம்பெனியோட மீட்டிங். I told you already. Cancel everything. சார், திடீர்னு மீரா, I am busy. சார் ரொம்ப பிஸி போல. ஆமா, நீ கிளம்பு. இந்த ஆபீஸ்ல லேப்டாப்பை திறந்து வச்சுக்கிட்டு வேலை பார்க்குற மாதிரி சீன் போடுற கூட்டம் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. நேரடியா பேசு பங்கஜ். ஆமாண்டா, ஒன்னதான் சொன்னேன். மீரா ஜப்பான் கம்பெனி மீட்டிங் பத்தி சொன்னாலா? நீ என்ன சொன்ன? கேன்சல் எவ்ரிதிங். டேய், 200 கோடி ரூபா ப்ராஜெக்ட் அது. Just 200 crores. இதே சந்திர பிரகாஷ் பண்ணா தப்பு, ஆனா சூரிய பிரகாஷ் செய்யலாம். எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மாமியார் உடைச்சா மண் குடம், மருமக உடைச்சா பொன் குடம்னு. பங்கஜ், பின் என்ன சூர்யா, கனவு ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டா போதுமா? ஜப்பான்ல இருக்கிற கம்பெனி கிட்ட பேசி அவங்களை இங்க வர வைக்கிறதுக்கு மீரா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு உனக்கு தெரியுமா? எவ்வளவு எஃபர்ட்ஸ், எவ்வளவு செலவு. சும்மா 4 பேருக்கு முன்னாடி குப்பை மேனேஜ்மெண்ட் பத்தி பேச வேண்டியது, இப்ப ஏதாவது சால் ஜாப் சொல்ல வேண்டியது. நீ முன்னே இருந்த சூர்யா பிரகாஷ் இல்லடா, ரொம்ப மாறிட்ட. உன்னை ஏதோ ஒரு மோகினி பிசாஸ் பிடிச்சிருக்கு. அது விலகிற வரைக்கும் நீ திருந்த போறதில்ல. பங்கஜ், நீ எவ்வளவு வேணா கோவப்பட்டுக்கோ, நான் சொல்ல வேண்டியதா சொல்லித்தான் தீருவேன். enough பங்கஜ், enough. ஜப்பான் கம்பெனி மீட்டிங் என்னைக்கு? அது சூர்யா. எஸ் மேடம். என்ன சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. How are you? Fine சார். நீ என்னை விட சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. நான் சந்தோஷமா இருக்கனா இல்லையான்னு என் வாய்ஸை வச்சு கண்டுபிடிச்சிருவீங்களா? நீ கண்டுபிடிக்கும் போது என்னால முடியாதா? சார், ஒரு விஷயம் சொன்னா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுவீங்க. சொல்லணும். எங்க நீங்களே கெஸ் பண்ணுங்க பாப்போம். இன்னைக்கு அவங்க வீட்ல நீயே சமைச்ச, கரெக்டா? சார், நான் ஏன் சார் அவங்க வீட்ல போய் சமைக்கணும்? எஸ், ஏலக்காய் மாலை போட்டதுக்கு அன்னபூர்ணி அம்மா உனக்கு ஒரு சாரி கிஃப்டா கொடுத்தாங்க, கரெக்ட்? ஐயோ சார், நானே சொல்லிடுறேன். எங்க அம்மாவும் அப்பாவும் இங்க வந்திருக்காங்க. ரியலி? எஸ் சார். இத நீங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லல? எஸ் அனு, பட் அவங்க ஏன் அங்க வந்தாங்க? ஏன்னா அவங்களுக்கு என் மேல நிஜமான பாசம் இருக்கு. நிஜமான பாசம். அவங்களால என்ன ஒரு நாள் கூட பார்க்காம இருக்க முடியாது. என்ன சார், வாய்ஸே ஒரு மாதிரி டல்லா இருக்கு. இல்லையே, எப்பவும் போலதான் பேசிட்டு இருக்கேன். ஓகே நோ, டேக் கேர். எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. பாய். பங்கஜ், ஒரு நிமிஷம் வா. எஸ் சார். எஸ் சார். அந்த ஜப்பான் கம்பெனியோட மீட்டிங் நெக்ஸ்ட் வீக் சார். ஜஸ்ட் கேன்சல் இட். அதை சொல்ல தான் கூப்பிட்டேன். சார். சார். நம்ம ஊருக்குள்ளே போறதுக்கு விசா அப்ளை பண்ண சொன்ன முதல் ஆள் நீதான்டா. அடிச்சிட்டு புடிச்சிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்க வேணாம்ல சுப்பு? இப்ப சொல்லு,
நான் தான் படிச்சு சொன்னேன்ல, பதறாதன்னு. எனக்கு என் பேச்சை கேட்டிருக்கிற நீயும் கன்ஃபியூஸ் ஆகி என்னையும் குழப்பி. அனுவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியாச்சு சுப்பு. மீரா மேடம் வந்து அவ்வளவு சொல்றாங்க. அவங்க அவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் எப்படி சுப்பு பயப்படாம இருக்க முடியும்? மீரா மேம் வந்தாங்களா? என்ன நம்ம வீட்டுக்கா? ஆமா அனு, மீரா மேடம் வந்தனாலதான் நீ இங்க இருக்கேன்னு எங்களுக்கே தெரியும். அவங்க என்னெல்லாமோ சொல்லிட்டாங்க, அதான் நாங்க இவ்வளவு பயந்துட்டோம். அதனாலதான் நானும் அம்மாவும் அடிச்சு பிடிச்சு நீங்க ஓடி வந்திருக்கிறோம். ஐயோ அப்பா, அவங்க சொன்னா உடனே நம்பிடுவீங்களா? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்க மாட்டீங்களா? அப்படியே மூஞ்சில ஒரு இடி அடிச்சனா. நேத்து ராத்திரி அத்தனை போன் பண்ணிருக்கோம், நீ எடுத்தாதானே? எனக்கு காலே வரலமா. அனுமா, ராத்திரி ஃபுல்லா உன் போன் ரொம்ப பிஸியாவே இருந்தது. காலையில ட்ரை பண்ணி பார்க்கறேன், போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அதான் பயந்து போய் 2 பேரும் ஓடி வந்துட்டோம். ஆமா, ராத்திரி பூரா நீ யாரோட பேசிட்டு இருந்த? அது ஒரு ஆபீஸ் கால்மா. என்ன அனுமா இது? ப்ரமோஷன் கிடைச்சி 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள நைட் ஃபுல்லா போன்ல பேச வேண்டிய வேலையா? இப்படி வேலை பார்த்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? ஆமா அனுமா, உடம்ப நல்லா பாத்துக்கோ. வேலை நேரத்துல வேலை நினைப்பு இருக்கணும், வீட்டுக்கு வந்தா வீட்டு நினைப்பு இருக்கணும். சுப்பு உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கு? சரிம்மா, இனிமே பாத்துக்கிறேன். சரி, உண்மையா சொல்லு, நீ என்ன விஷயமா இங்க வந்திருக்க? அது ஒரு ப்ராஜெக்ட்மா. அதான், என்ன ப்ராஜெக்ட்? என்னடி யோசிக்கிற? ஓ, நீ அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியா? எங்க கிட்ட எல்லாத்தையும் மறைக்கிற இல்ல? சுப்பு, இவளுக்கு நம்ம தேவையில்லை, அவளை பாத்துக்கிட்டோம். வா சுப்பு, நம்ம போலாம். அம்மா, என்னம்மா? பின்ன என்ன, எங்க கிட்ட சொல்றதுக்கு நீ அவ்வளவு யோசிக்கிற? அதுமா, என்னன்னாலும் என்ன விஷயம்? ஏன் இப்படி முழுங்கி சொல்ற? எல்லாத்தையும் ஒழுங்கா சொல்லித்தான் தொலையேன். இரு புஷ்பா, அவசரப்படாத, அவளே சொல்லுவா. அதுப்பா, ப்ரமோஷன் கிடைச்ச அன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு போனேன்ல, அன்னைக்கு ஒரு தனி ப்ராஜெக்ட செஞ்சு காமி. அதுவும் எங்க யாராலையும் முடியாதுன்னு நாங்க கைவிட்ட ப்ராஜெக்ட செஞ்சு காமி. நான் உங்க சேலஞ்சை ஏத்துக்கிறேன். நான் யாருன்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். என்ன நெஞ்சழுத்தண்டி உனக்கு? இவ்வளவு தூரம் நடந்திருக்கு, நீ எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. எங்க கிட்ட எல்லாத்தையும் மறைச்சு ஊம குசும்பியாட்ட நீ பாட்டு கிளம்பி வந்திருக்க. சொன்னா நீ விட மாட்டேன்தாமா. அதுக்காக போய் சொல்லிட்டு வருவியா அனுமா? ஐயோ, பாத்து சுப்பு, அவளுக்கு வலிக்க போகுது. என்ன இப்படி கண்டிக்கிற? உன் ஒருத்தனாலதான் அவ இவ்வளவு தூரம் கெட்டு போயிருக்கா. இங்க பாருடி, இன்னொரு வாட்டி இதே மாதிரி பண்ணேன்னு வச்சுக்கோ, நான் அவரை மாதிரி பேசிட்டுலாம் இருக்க மாட்டேன். நல்லா இழுத்து வச்சு 4 அறை அறிவேன். புஷ்பா, என்ன இது வயசுக்கு வந்த பொண்ணு மேல கை நீட்டிக்கிட்டு, அதுவும் அந்த இடத்துல? நீ வேணா கொஞ்சிக்கிட்டு இரு சுப்பு, என்னால அதெல்லாம் முடியாது. என்னமோ சவாலா அவளா வந்தாளா? ஏய், என்னடி நினைச்சிருக்க என்ன பத்தி? என்ன பார்த்தா உனக்கு கேளச்சி மாதிரி தெரியுதா? ஏன் அம்மாவா இருந்தா காலை இழுத்து வச்சு நல்லா சூடு வச்சிருப்பாங்க. சூடா? யாருக்கு சூடு? என்ன சூடு? எனக்கு தெரிஞ்சாகணும், எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஆமா, வீட்டுல இவ்வளவு பேர் இருக்கிறப்போ நீங்க 3 பேர் மட்டும் என்ன தனியா பேசிட்டு இருக்கீங்க? 3 பேர் மட்டும் எப்படி தனியா பேச முடியும்? ஜோக்கே. ஆனா ஒண்ணு, இந்த வீட்டுல என்ன கேட்காம எதுவும் நடக்காது. உங்க அம்மா கிட்ட சொல்லி வை. கூலா காஃபி வேணுனாலும் சரி, ஹாட்டா கூல் ட்ரிங்க்ஸ் வேணுனாலும் சரி, என்ன கேட்காம எதுவும் நடக்காது, நடக்காது, நடக்கவும் கூடாது. புரியுதா? புரியுதா? ஏய், யாரு இந்த லூசு? அதான் சொன்னியே லூசுன்னு.
சரி அதை விடு. இங்க பாரு அனு, நீ சொன்னது மீரா மேடம் சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா மீரா மேடம் சொன்னது சரியாத்தான் இருக்கு. நாங்க இங்க வந்து நல்லதா போச்சு. நாளைக்கே நம்ம கிளம்பிடுவோம். இவங்க எல்லார்கிட்டயும் நம்ம கெட்ட பேர் வாங்குறதுக்கு முன்னாடி நம்மளா போயிட்டா நம்மளுக்கு மரியாதை. அம்மா அப்படிலாம் எதுவும் நடக்காதுமா. நான் நிச்சயம் ஜெயிச்சு காட்டுவேன். அதோட நம்ம வீட்டுக்கும் நல்ல பேர் வாங்கி காட்டுவேம்மா. இந்த பாருமா, இந்த மாதிரி இன்னொருத்தர் வீட்டில் தங்குறது, நடிக்கிறது, அதுவும் அவங்களுடைய நிலத்தையே வாங்குறதுக்காக, இதெல்லாம் ரொம்ப தப்பு அனுமா. இதெல்லாம் சரி வராது. உனக்கே தெரியும் அப்பாவுக்கு இந்த பொய் பித்தலாட்டெல்லாம் பிடிக்காதுன்னு. அதனால அம்மா சொல்றபடி நாளைக்கே இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். ஓகேயா? அப்பா ப்ளீஸ்ப்பா, இவ்ளோ தூரம் வந்துட்டேன். இப்போ திரும்பி போனா அதான் இவ்ளோ தூரம் சொல்றான்ல சுப்பு, நம்ம ஒரு நாள் வேணா இருந்து பாப்போம், அப்புறமா வேணா முடிவெடுப்போமே. என்ன? எதா இருந்தாலும் கொஞ்சம் சத்தமா பேசுங்க. கிராசிங்ல காதுல விட மாட்டேங்குது. கன்ஃபார்ம்டு அரலூஸ் தான் இது. மொபைல பாத்தியா? இல்லையே சாம். எங்க வச்சேன்னு தெரியலையே. எல்லாம் நானே சொல்லி கொடுக்க முடியுமாடா? கோடு போட்டா ரோடு போடணும். அதான் கட்டிக்காரத்தனா. எனக்கு புதுசா சூப்பர் ஐடியா கொடுக்குறேன். கவலைப்படாத. சந்துரு சொல்லு சாம். என்ன வேணும் சொல்லு சாம். உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நெல்லு, அவ உன் பேரத்தான சொன்னா. அதுக்குள்ள ஏன் பொறைய பார்த்த நாய்க்குட்டி மாதிரி என்ன தாண்டிக்கிட்டு ஓடுற? நீங்க சும்மா இருங்க தாத்தா. நீ சொல்லு சாம். இல்ல சந்துரு, என் போனை காணோம். நீ பாத்தியா? போனை காணோம்? டேய், நான் எடுத்தா போன் தொலைஞ்சு போகும். ஆனா தொலைஞ்சு போன போனெல்லாம் நான் எடுக்கல. சத்தியமா சொல்றேன்டா, இந்த போனை நான் எடுக்கல. இந்த ஆள் எடுக்கலன்னா அப்போ போன் தொலைய வாய்ப்பே இல்லையே. ஒரு நிமிஷம் இரு. சுவிட்ச் ஆஃப் வந்திருக்குமே. அப்போ போனை நீங்க தான் எடுத்து. முட்டாள்தனமா பேசாத. எவன் போனை ஆஃப் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்ங்கிற மெசேஜ் தான்டா வரும். இது தெரியாம பைத்தியக்காரன் வேற. எங்க வச்சேன்னு தெரியலையே. போன் எங்க போச்சுன்னு தெரியல அனு. இங்க யாருமே வரலையே சாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சூர்யா ப்ரோ இங்க வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. அவரே உன் போன் எடுக்க போறாரு. வாட்? அந்த பிளாக் காஃபி இங்க வந்தானா? என்னது பிளாக் காஃபியா? அதை விடு. அந்த பிளாக் காஃபி இங்க வந்தானா? யாரு பிளாக் காஃபின்னு எனக்கு தெரியாது. சூர்யா பிரதர் தான் வந்துட்டு போனாரு. ஆனா இல்ல அமெரிக்கா இல்ல. என் போன் காணோம்னா நிச்சயமா அந்த பிளாக் காஃபி தான் எடுத்திருக்கணும். என்ன பண்றேன்னு பாரு அவனை. செய்யறதையும் செஞ்சுட்டு தூக்கத்தை பாத்தியா? ஒரு வயசு பையன் தூங்கும் போது இப்படியே போர்வைய உருவ நீ? நீங்க என் போனை திருடிட்டு போலனா நான் ஏன் உங்க ரூமுக்கு வர போறேன்? உன் போனை நான் திருடினா? இது என்ன புது கதை? அந்த ஓட்ட போன் எனக்கு எதுக்கு? புது கதை சொல்றது நீங்க தான், நான் இல்ல. இப்ப மரியாதையா என் போன் என் கைக்கு வந்தாகணும். வரலன்னா நடக்கிறதே வேற. ஏய் லூசு, உன் போனை எங்க தொலைச்சியோ அங்க போய் தேடு. இந்த வீட்டுல எது காணும்னாலும் அந்த ஆள் நாராயணன் தான் எடுத்திருப்பாரு. அந்த ஆள் கிட்ட போய் கேளு. அதை விட்டுட்டு அதெல்லாம் கேட்டாச்சு. அவரு எடுக்கலன்னு சொல்லிட்டாரு. அவர் திருடுவாரே தவிர பொய் சொல்ல மாட்டாரு. ஐயே, அந்த ஆளுக்கு நீ சர்டிபிகேட்டா?
உங்களுக்கு கடைசி வார்னிங். என் போனை தர முடியுமா முடியாதா? நீ இன்னும் 20 தடவை வார்னிங் கொடுத்தாலும் அந்த போனை தர முடியாது. ஏன்னா அத நான் எடுக்கல. ஏய் இரு இரு இரு. வயலண்ட் ஆகாத. ஆமா, நான் எடுத்ததை நீ பாத்தியா? பார்க்கல. ஆனா நீங்க என் ரூமுக்கு வந்திருக்கீங்க. நான் ஓ ரூமுக்கு வந்தனா? எப்போ? என் போனை திருடுனீங்களே அப்போ. பார், திரும்ப திரும்ப ஓட்ட ரெக்கார்ட் மாதிரி சொன்னதையே சொல்லாத. நான் ஒரு ரூமுக்கு வந்தேன்னு யார் சொன்னா? அனு. சிஸ்டரா? சாம். எந்த சாம் உன் ஃபோன்? சாரி சாம், உன் போனை நான் தான் எடுத்தேன். நீயா? வையனு? அது இருக்கட்டும். யாரு என்ன சொன்னாலும் நம்பிடுவியா? யோசிச்சு பார்க்க மாட்டியா? விசாரிக்க மாட்டியா? நமக்கு பிடிச்சவங்க பிடிக்காத ஒண்ணு செஞ்சுட்டா ஏன் அப்படி அவங்க செஞ்சாங்கன்னு யோசிக்க வேண்டாமா? சூழ்நிலை சந்தர்ப்பம்னு இப்படி எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் நினைச்சு பார்க்க மாட்டியா? நாம ஒருத்தவங்க மேல நம்பிக்கை வச்சா அந்த நம்பிக்கைய கடைசி வரைக்கும் மாத்தக்கூடாது சாம். அப்படி மாத்திட்டே இருந்தா நாம வச்ச நம்பிக்கை உண்மையானதா இருக்க முடியாது. ஒருத்தவங்க மேல பாசம் வைக்கிறது பெருசு இல்ல சாம். அத கடைசி வரைக்கும் காப்பாத்துறதுதான் பெருசு. உன் போனை நான் தான் எடுத்தேன்னு தெரிஞ்சும் நீ ஏன் சாம் அமைதியா இருக்க? ஏன்னு நான் சொல்லவா? நான் தப்பு செய்ய மாட்டேன்னு நீ நம்புற. அதே மாதிரி நீ உனக்கு பிடிச்சவங்களையும் உன்னை பிடிச்சவங்களையும் நீ நம்பி இருக்கணும். நீ படிச்சவ சாம், எனக்கு தெரியும். நீ அன்புக்காக ஏங்குறவன்னு. அதான் உன்கிட்ட இவ்ளோ பேசுறேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் சொல்ல வர்றத நீ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். சாரி அனு. இந்த சாரி எனக்கு இல்ல பிரதர். தேங்க்ஸ் சிஸ்டர். அப்புறம் சூர்யா? திடீர்னு அப்புறம் சூர்யானா என்ன சொல்றது? இல்ல, பாஸ்போர்ட்லாம் எடுத்துக்கிட்டியா? மீரா கொரியர்ல அனுப்புறேன்னு சொல்லிருக்கா. ஒருவேளை மீரா கொரியர்ல அனுப்ப மறந்துட்டான்னா? உனக்கு இப்ப என்ன வேணும்? இல்ல, ஃப்ளைட்ல ஏத்த மாட்டாங்களேன்னு கவலையா இருக்கு. நான் தொங்கிட்டாவது போவேன். எந்த ஊருக்கு போறேன்னாவது ஞாபகம் இருக்கா? சவுத் ஆப்பிரிக்கா. நீ போற ஊரு அப்படிதான் இருக்கும். நீ என்ன டிராப் பண்ண வந்தியா இல்ல ட்ராப் பண்ண வந்தியா? எல்லாம் நல்லபடியா நடக்கணுமேன்னு கேட்டா உனக்கு தப்பா படுதா? யார் நீ? நடிக்காத. நீ கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கு பின்னாடியும் எவ்வளவு நையாண்டி இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் பாவம் சூர்யா. பாவம் சார் நீங்க? ஆமா, ரொம்ப பாவம். கொஞ்சம் காரை ஓரமா நிப்பாட்டுறீங்களா? ஏன் இங்கே இறங்குன? நீ இது வரைக்கும் டிராப் பண்ணது போதும். நான் இங்கிருந்து வேற வண்டியில போய்க்கிறேன். விடு, நான் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பாவம் சார் நீங்க. நீங்க முதல்ல கிளம்புங்க. சோ கடைசி வரைக்கும் நீ எங்க போறேன்னு சொல்லவே மாட்டல்ல? சொன்னனே, ஸ்விஸ்ஸுக்கு. நான் உன்னை சின்ன வயசுல இருந்து பாக்குறேன் சூர்யா. நான் துரியோதனனுக்கு கர்ணன் மாதிரி. கர்ணன் துரியோதனனுக்கு நண்பனா தளபதியான புரியவே இல்லையே. ரெண்டும் தான். பங்கஜ், என்ன பத்தி உனக்கு தெரியும். அதை விட உன்னை பத்தி எனக்கு தெரியும். நான் எங்க போறேன், என்ன பண்ணுவேன், என்ன நினைக்கிறேன், எல்லாம் என்னை விட உனக்கு அத்துப்படி. அப்புறம் ஏன் இந்த விளையாட்டு? நீயும் தான் விளையாடுன. பங்கஜ், என் வாழ்க்கையில நான் எல்லாரையுமே நம்புறவன். நம்பிக்கை தப்பே பண்ணாதுங்கிறது என்னோட அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு ஒரு உருவம் கொடுத்தா அது நீதான் பங்கஜ்.
இப்படி ஏதாவது பேசி என் வாய் அடைச்சிடல. பங்கஜ், பாய் பங்கஜ். தளபதியாவும் ஃப்ரெண்டாவும் உன் டபுள் ஆக்ட் சூப்பர். அப்படியே மெயின்டைன் பண்ணு. ஓகே, பாய். காதல் ஒருத்தனை எப்படியெல்லாம் மாத்துது. 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த சூர்யாவை பார்த்த மாதிரியே இருக்கு. சூர்யா சூர்யா. வணக்கம் சார். வணக்கம் சார். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு சார். குட். நீங்க ஃபாலோ பண்றது சூர்யா சாருக்கு எக்காரணத்தை கொண்டு தெரிய. ஓகே சார். சரிங்க சார். அதை மீறி தெரிஞ்சது கொன்னுடுவீங்க சார். நான் கொல்ல மாட்டேன், சூர்யா சாரே கொன்றுவாரு. சரிங்க சார். கொஞ்சம் தூரம் விட்டு ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க சார். அப்பப்ப எனக்கு அப்டேட் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே சார். கிளம்புங்க. வரேன் சார். வரோம் சார்.